அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜி பேசினப்ப இருந்து ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜி அங்கே கம்ஃபர்டபுளா இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சென்னைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கிட்ட வந்து சொல்றாரு நம்ம கதிர். உடனே செந்தில் வந்து இதை தாண்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீ போயிருந்தா ராஜி அங்கே எப்படி இருக்கா, அவளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நீ இருந்திருக்க முடியும். இங்கே உட்காந்துட்டு அவளை தனியாக வச்சுருந்தா அது தெரியாத ஒரு இடம், அங்கே போய் ராஜி எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம செந்திலும் ஒரு பக்கம் திட்டுறாரு. உடனே நம்ம கதிர் என்ன பண்ணான்னா ராஜிக்கு வந்து கால் பண்ணி ராஜி வச்சதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேருந்து ராஜிக்கு சொல்லாமே சென்னைக்கு கிளம்பி வராரு. ராஜி வந்து கதிர் வருது தெரியாமல் இங்கே எப்படி தான் நம்ம இன்னும் இந்த காம்படிஷன் முடிகிற வரையும் தாக்கி பிடிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க நம்ம ராஜி. ஏன்னா அங்கே நடக்கிற அந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை எல்லாத்தையுமே நம்ம ராஜியால் கதிர்கிட்ட ஷேர் பண்ண முடியல. ஷேர் பண்ணோம் அப்படின்னா கதிர் எப்படி எடுத்துப்பான், ஏற்கனவே நம்மளை இங்கே வேண்டான்னு சொன்னால் நம்ம அவங்களோட பேச்செல்லாம் மீறி வந்திருக்கோம், ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து யோசிக்கிறாங்க. கதிர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ராஜிக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண அந்த டான்ஸர், இன்னொரு பக்கம் நம்ம ராஜியை கம்பெனிக்காக டான்ஸ் ஆட கூப்பிட்டா அதனால் எல்லாரையுமே வெளுன்னு வெளுத்து வாங்க போகிறாரு நம்ம கதிர். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியனோட குடும்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசி குமாரோட கேஸ் வந்து இயரிங்ஸ் வருது. இயரிங்ஸில் வந்து எப்படியாச்சும் அரசி வந்து இந்த கேஸில் குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் குடும்பத்தில் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம முத்தேல் ஃபேமிலியில் என்ன ஆகுது யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குமாருக்கு வந்து இந்த கேஸில் தண்டனை கிடைக்கக்கூடாது, அவன் பர்மனெண்ட்டாக வீட்டில் இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு இடையில் நம்ம பாட்டி, அதாவது நம்ம கோமதியோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாண்டியனை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி, மாப்பிள்ளை நான் உங்ககிட்ட பேசணும், குமார் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் இப்போ மனசு திருந்தி இருக்கான், அவன் திருந்தி நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து திரும்ப பேசுகிறாங்க. ஏன்னா அவனுக்கு கல்யாண ஏற்பாடு வீட்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தான். ஏண்டான்னு கேட்டப்ப அரசி மேலே நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன், அதனால் அவங்க குடும்பமே கஷ்டப்பட்டிருக்கு, ராஜி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற கோவத்தில் இருந்தால் நான் அரசி பழிவாங்க நினச்சேன், ஆனால் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத குமார் வந்து உணர்ந்துட்டான். மாப்பிள்ள நீங்கள் ஒரு தடவை மட்டும் அவனுக்கு திருந்துறதுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க. தான் மாமியாரோட பேச்சை ஏற்கனவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டாரு நம்ம பாண்டியன். இப்போ வச்சு கொஞ்சம் யோசிச்சு நம்ம குமார் திருந்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம பாண்டியன் கொடுப்பாரா, இல்லை குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.